உதாரணமாக சொல்லணுன்னா கன்னியாகுமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெரும்பான்மை சாதி சமூகமாக இருக்கிறது நாடாராக இருக்குது. அதை எப்படி பிளக்கிறது அப்படின்னு பார்த்தா, நீ இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார்னு பிளந்து பிரிக்கிறாங்க. 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். தள்ளி வந்தால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, அது என் தம்பி ஊர். அங்கே வந்தால் பெரும்பான்மை மதமாக இந்து மதம் தான் இருக்குது. அதை எப்படி பிளந்து பிரிக்கிறதுனா, நீ தேவர், நீ தேவேந்திரர், நீ பிள்ளை, நீ கோனார், நீ நாடார், நீ முதலியார், நீ செட்டியார்னு பிளந்து பிரித்து கூறுபடும். எப்படி பார்த்தாலும் இந்த சாதி மத உணர்ச்சி நம்மளை பிளந்து பிரிக்குது. அதை இணைக்கிறதுக்கு எந்த வழியிலே அதை இணைய விடாது. அதை இணைக்கக்கூடிய இருக்கிற ஒரே இறுதி வாய்ப்பு மொழி இன உணர்வு தான். ஒரு அருவாள் கத்தி கோடாரி போல் நம் சதையை வெட்டி பிளக்கும் இந்த உணர்ச்சி. ஆனால் மொழி இன உணர்ச்சி அதை தைக்கிற நூல் ஊசி போல் அதை தைத்து இணைக்கும். அந்த உணர்வில் தான் ஒன்றிணையணுங்கிற கருத்தை ஒன்றா இருந்த ஒரு சமூகம், ஒரு குடும்பம், ஒரு ஊர் எப்படி தெரியுது இந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு அப்படிங்கிறது. இங்கே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வரலாற்று பூர்வமாக நம்ம பயணித்து பார்த்தா இந்த சமயங்கள் எல்லாம் எப்போ வந்தது, நமக்குள்ளே எப்படி வந்ததுங்கிறது தெரியும். சாதி இழிவு, தீண்டாமை கொடுமைகள் இவற்றை சகிக்க முடியாமல் இந்த மதங்களை ஏற்றவர்கள் இருக்கிறாங்க.